அவ்வளவுதான். இந்த பேலன்ஸ் தாங்க. நம்ம எல்லாருமே எப்படின்னா கொஞ்சம் எப்படின்னா அப்பப்போ நம்மளே வந்து கொஞ்சம் அந்த ஏதோ ஒரு தாட்ஸை உள்ள போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறம் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு போற மனநிலை தான் இப்ப நிறைய இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டா நடக்க வேண்டியது தானா நடக்கும். ஆமா, நீங்க வந்து அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் உங்களே எதிர்பார்ப்பானே. அது அது அப்ப இந்த எல்லாருக்குமே அவங்கவுங்க இது திங்கிங்லேருந்து தான் பேசுறாங்க. ஒரு தனி மனிதனும் உலகம் அப்படித்தானே திங்க் பண்றான். இடையில எவ்வளவு இருக்குன்னு அவன் நினைக்க மாட்டேங்கிறாங்க. சார் அப்புறம் வந்து கோலங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து முதல் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அபியோட கனவுல இருந்து தான் ஆரம்பிக்கும். அவங்க கனவுல என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதே விஷயங்கள் தான் வந்து கிளைமேக்ஸ்லயும் கொண்டு வந்திருப்பீங்க. அந்த கனவுல வந்து அதே மாதிரி வீடு எல்லாமே அவங்களுக்கு நிஜமா நடந்திருக்கும். பட் சுத்தி இருந்த மனிதர்கள் எல்லாமே மாறி இருப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்க சூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு கிளைமேக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும்னு நீங்க முன்னாடி முடிவு பண்ணியிருந்தீங்களா? சுபம் வந்து இப்படிதான் முடிக்கணும்ன்றது. அதான் தேவயானி அடி எல்லா இன்டர்வியூலையும் சொல்லுவான். அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு கிளைமேக்ஸ் சொன்னார் சார். சொல்லும்போது இது அது என் ப்ரொடியூசர்னு சொன்னார், இப்போலாம் அது ஃபிக்ஸ் ஆகாதீங்க, ஏன்னா இது சினிமா இல்லை, மெகா சீரியல். 5-6 வருஷத்துல என்னென்னமோ மாறும், எதோ மாறும். எங்களுக்கு அனுபவம் இருக்குது, நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு இது இல்லைன்னா அதில் ஜீவனா சீன் காட்சி வராது சார். இந்த பெண்ணுக்கு வந்து இவ மட்டும்தான் அன்பை தேடிக்கிட்டே இருப்பாள். அவருடைய அன்பை அவள் தேடும் அன்பு நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அன்பை தருவும் நபரை முழுதாக ஏற்று இவளால் ஏற்க முடியாமல் இருப்பாள்.